அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவுல சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத பார்க்கலாங்க. ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிப்பாருங்க. அவரோட சஞ்சாரமானது நவம்பர் 15 வரைக்கும் வக்ரகதியிலேயே இருக்குங்க. அதன் பிறகு நேர்கதியில ஒரு சஞ்சரிப்பாருங்க. ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது அது இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்குங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு விதி. உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா நீசத்துக்கு இணையான பலன்களை செய்யுங்கிறது இன்னொரு விதிங்க. நீசம்னு சொல்றது பலம் முற்றிலும் இழந்த நிலைமைங்க. இந்த அடிப்படையில கடகராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பலம் குறையும் போது கெடுதல்களும் கூடவே குறைஞ்சிருங்க. சனி பகவான் அட்டமஸ்தானத்திலிருந்து கொடுக்கிற தொல்லைகள் குறைஞ்சாலே கடகராசிக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க. கடகராசிக்கு யோக கிரகங்களான செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் அவங்க கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்பு இருக்கும்போது சனி பகவானோட வீரியம் குறையும் போது பாசிட்டிவ்ஸ் அதிகமாகும், நெகட்டிவான இம்பாக்ட் எல்லாம் குறைஞ்சும் காணப்படுங்க. சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால தொழிலில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருங்க. தொழிலும் நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய மனக்கசப்புகளும் உள்ளுக்குள்ள சில போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாத மறைஞ்சு நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படுங்க. லாபமேன்மையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவுல ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு ஒன்று சேரக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதன் மூலம் பிரச்சனைகள்லாம் குறையுங்க. அது மட்டும் இல்லாத பிரச்சனைக்கான காரணத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. குடும்பத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான நிலைமை ஏற்படுங்க. அந்யோன்யமாகவும் கணவன் மனைவி இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உணர்வீங்க. இதுக்கு முன்னாடி நிறையா டார்ச்சர்களையும் மன போராட்டங்களையும் வேலை பளுவையும் அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விடிவு காலமாகவே அமையுங்க. அதற்கடுத்ததாக தந்தை மூலமாகவோ தந்தை வழி சொந்தங்கள் மூலமாகவோ நிறைய நன்மைகளையும் லாபகரமான சூழ்நிலையும் எதிர்பார்க்கலாங்க. கவர்மெண்ட்னால கூட ஒரு சில நன்மைகளை இந்த காலகட்டங்களில் அடையலாங்க. நல்ல காரியங்களை தொடங்குறதுல இவ்வளோ நாள் இருந்து வந்த தடை தாமதமெல்லாம் சற்று குறையுங்க. நல்ல காரியங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால் உங்களோட மைண்டும் ரொம்ப பாசிட்டிவாக உணருவீங்க. திடீர்னு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குங்க. இவ்வளோ நாளும் ஏதோ ஒரு வகையில் மன கஷ்டங்களையும் ஒரு நெகட்டிவான இம்பேக்டையுமே அஷ்டமத்து சனி கொடுத்துருப்பாருங்க. அவர் வக்ரம் பெறும்போது மனதளவில் நல்ல பாசிட்டிவாக இருக்குங்க. எதையும் செஞ்சு பார்க்கலாங்கிற ஒரு தைரியமான மனநிலைமை உங்களுக்கு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் முன்ன இருந்தது போல அதிக தொந்தரவுகள் இருக்காதுங்க. மொத்தத்தில் வக்ர சனி காலங்கிறது கடகராசிக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய காலமாக அமையுங்க. வருமானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்குங்க. உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. சமூகத்திலே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் ஒரு மரியாதை ஏற்படுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டி சூழல்லாம் கொஞ்சம் குறையுங்க. வியாபாரம் திடீர்னு சிறப்பான முறையில் நடந்து லாபத்தையும் அதிகமாக கொடுக்குங்க. இவ்வளோ நேரம் கடகராசிக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால ஏற்பட போகிற நன்மைகள் என்னன்னு பார்த்தோங்க. அதற்கடுத்ததாக எந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. என்னதான் சனி பகவானோட வீரியமும் திறனும் குறைஞ்சாலும் அவர் இன்னும் அட்டமஸ்தானத்திலேயே தாங்க சஞ்சரிக்கிறாரு. வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறதுனா 7வது ஸ்தானத்துக்கு போக மாட்டாருங்க. 8வது ஸ்தானத்திலேயே பின்னோக்கி போகிறது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாருங்க. அஷ்டமத்து சனி தரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் இப்போவும் கொடுப்பாருங்க. ஆனால் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குங்க. அதுதாங்க முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போவும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவும் போல கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவாக ஏற்படுங்க. இதுக்கு முன்னாடி டெய்லியும் ஏதோ ஒரு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்ததுங்க. இதுக்கப்புறம் அவ்வளவு தொந்தரவுகள் இருக்காதுங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. அதற்கடுத்ததாக தொழிலே ஆகட்டும் உத்தியோகத்திலே ஆகட்டும் பெரிய மாற்றங்களை எதையும் செஞ்சிடக்கூடாதுங்க. இருக்கிறபடியே போகிறத பார்த்துக்கிட்டாலே போதுமானதுங்க. அதே போல தாங்க வியாபாரிகளுக்கும்
அதனால் கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு நல்ல கிரகங்கள் கொடுக்குற நன்மைகள்லாம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.